என்பவர் ஒரு வரிசையில் முன்னிருந்து 15வது நபராக நிற்கிறார். அவருக்கு முன் பின் இருப்பவர்களின் எண்ணிக்கையில் 3 மடங்கு என்றால் அவருக்கும் வரிசையில் பின்னிருந்து 7வது நிற்கும் நபருக்கும் இடையில் எத்தனை நபர்கள் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிச்சர்ட் என்றவர் ஒரு வரிசையில 15வது நபராக இருக்காரு. 15 நபராக இருக்காரு. அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்களோட எண்ணிக்கையில 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா? இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 14 பேர் இருப்பாங்க. அப்போ இவருக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிற நபர்ல 3 மடங்கா நபர். அப்போ 14 × 3 42 பேர். இவருக்கு பின்னாடி 42 பேர் இருப்பாங்க. முன்னாடி 14 பேர் இருப்பாங்க. அப்ப இவரோட சேர்த்து மொத்தம் எத்தனை பேரு? 14 + 1 15, 15 + 42 57. மொத்தம் 57 பேர். 57 நபர். இவருக்கும் பின்னிருந்து 7வது நிற்கும் நபருக்கும் இடையிலே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பின்னிருந்து 7வது நபர்னு சொல்லியிருக்காங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃப்ரண்ட் பொசிஷன்ல இருந்து மொத்த பேர் எத்தனை பேரு? 57. 57ல பின்னாடி இருந்து எத்தனாவது நபரு? 7வது நபரு. இது கூட 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும்? 51 வருமா? அந்த 7வது நபர் முன்னாடி இருந்து 51வது நபரா இருப்பாரு. பின்னாடி பொசிஷன்ல இருந்து 7வது நபரா இருப்பாரா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 15க்கும் அந்த 51க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தானே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இடையிலன்னு கேட்டாங்கன்னா, இப்போ 15க்கும் 51க்கும் இடையில தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதுல பெரிய நம்பர் எது? 51 மைனஸ் சின்ன நம்பர் 15. இது 2 மைனஸ் பண்ணிட்டு அது கூட 1 மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி இடையிலன்னு கேட்டா -1 பண்ணணும். இப்போ இது மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 36 - 1 35. அப்போ 15க்கும் 51க்கும் இடையில மொத்தம் 35 பேர் இருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C 35.